जाग्रमतये भानुद्युतये वादिभीतये आराधित श्रीपतये श्री सुधीन्द्रयतये नमः। श्री गुरुभ्यो नमः। परमगुरुभ्यो नमः। श्रीमदानंदतीर्थ भगवत पादाचार्य गुरुभ्यो नमः। हरि ओम। அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் என்பது இது 244வது எபிசோட். ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்த வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா போன தடவை நம்ம வாதிராஜரை பற்றி பார்த்தோம். அவருடைய ஆராதனை இப்போ தான் முடிஞ்சது. ஸோ இப்போது சுதீந்திர தீர்த்தருடைய ஆராதனை இது வரைக்கும் நம்ம போட்டதில்லை சுதீந்திர தீர்த்தரை பற்றி. அதனால் நான் இந்த தடவை சுதீந்திர தீர்த்தரை எடுத்துக்கிட்டு இருக்கேன். சுதீந்திர தீர்த்தரை போற்றி எழுதிய பாடல்கள்ங்கிறது ரொம்ப கஷ்டம், கிடைக்கவே இல்லை. வாதிராஜரை போற்றிய பாடல்கள் இருக்குது, வியாசராஜரை போற்றிய பாடல்கள் இருக்குது. ஆனால் சுதீந்திர தீர்த்தரை பற்றி போற்றிய பாடல்கள் அப்படின்னு கிடைக்கிறது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது ஒரு சைலண்ட்டான ஒரு மிகப்பெரிய சன்னியாசி, பெரிதாக பேசப்படாத ஆனால் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சன்னியாசி இவர். ஸோ அதனால் நிறைய தாசர்கள் இவரை பாடவில்லை. எனக்கு இதில் பாடல்கள் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பொள்ளாச்சியை சேர்ந்த திரு ராமூர்த்தி மாமா தான் எனக்கு இவரை பற்றிய ஒரு 10 பாடல்கள் கொடுத்தார். டிஃப்ரெண்டான தாசர்கள் எழுதிய 10 பாடல்களை கொடுத்தார். அதுலேருந்து தான் ஒரு பாடலை நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த தடவை. ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றி வைத்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நான் எந்த மாதிரி பாடல்கள்லாம் தேடும்போது எனக்கு தருமபுரி பிரசன்னனோ அல்லது நம்முடைய பொள்ளாச்சி ராமூர்த்தி மாமாவாக தான் உதவி பண்ணுறாங்க. ஸோ அவருடைய சேவை மிகப்பெரியது. அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சுதீந்திர தீர்த்தரை பற்றி ஒரு 4 வார்த்தைகள் பார்ப்போம். என்ன இந்த பாடல் என்ன பாடல் அதை பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு இந்த பாடல் என்ன பாடல்னாக்கா சுதீந்திர குருராயா சாது பக்தி வரப்பிரியா அப்படிங்கிற ஒரு பாடல் தான். அதாவது இது என்ன அங்கிதம்னா தீர விட்டலா அப்படிங்கிற அங்கிதம். இந்த தாசரை பற்றி ஒன்றும் பெரிய நியூஸே கிடையல. தீரன்ன வைத்தியா அப்படின்னு பேரான் இவர் பேர். இவர் அந்த ரைச்சூர் பிராந்தியத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. அதை பற்றி அதுக்கு மேல் இவரை பற்றி எனக்கு எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை. அவருடைய அங்கிதம் என்ன தீர விட்டலா அப்படிங்கிறது தான். என்ன பாட்டுனாக்கா சுதீந்திர குருராயா சாது பக்தி வரப்பிரியா அப்படிங்கிற பாடல் தான் இது. இந்த பாடலை வித்வான் திரு தேவநாதன் அவர்கள் பாடியிருக்கிறார். நமக்கு நிறைய முறை பாடல்கள் பாடி கொடுத்தவர் திரு தேவநாதன். ஒரு பன்முக வித்தகர் இல்லையா, மல்டிஃபேசட்டட் பர்சனாலிட்டி. அவர் பாடல்கள் பாடுவார், பாடல்கள் எழுதுவார், பாடல்களுக்கு இசையமைப்பார், அப்புறம் ஓவியங்கள் வரைவார், கார்ட்டூன் வருவார், ஜோக்ஸ் எழுதுவார், என்ன வாட் நாட் எல்லாமே பண்ணிடுவார். என்னென்ன பண்ணுறாருன்னு எனக்கே தெரியல, பெரிய லிஸ்ட்டே இருக்காங்க, ஞாபகமே வர மாட்டேங்குது ஒரு தடவை சொல்லணும்னு நினைக்கும் போது. அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு நண்பர், நம்ம எப்போ கேட்டாலும் பாடி கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர். அதுதான், அதாவது யாருமே பாட முடியாத பாட்டுன்னு இருக்கும். அந்த பாட்டுக்கு மேலே இது வரைக்கும் யாரும் யூடியூப்பில் பாடியிருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன ராகம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி பாடல்கள் கிடைக்கும். இப்போ இவரதெல்லாம் சுதீந்திர தீர்த்தத்தெல்லாம் யாருமே பாடலை. பாடல்கள் யாரோ எழுதிட்டு போயிட்டாங்க. அதுக்கு இசையமைத்து பாடினவங்க யாருன்னே தெரியல, எங்கேயுமே கிடைக்கல. அப்படிங்கும்போது நான் அவர்கிட்ட தான் போனேன். சார் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பாட்டு இருக்குது, இதுக்கு நீங்கள் இசையமைத்து பாடி கொடுத்தணுன்னு. அழகாக இசையமைத்து சொல்லி ஒரு நாள் கூட முடியல, அழகாக இசையமைத்து அதை பாடி எனக்கு கொடுத்து விட்டார். ஸோ அத்தகைய ஒரு எளிமையான ஆற்றல் படைத்த நண்பர் அவர். அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சுதீந்திர தீர்த்தரை பற்றி கொஞ்சம். சுதீந்திர தீர்த்தர் ரொம்ப இதாகலை, ஆனால் உண்மையாலுமே ஒரு பெரிய மகான் அவர். அதாவது ஒருவருக்கு ஒரு மிகப்பெரிய குரு கிடைப்பதும் மிகப்பெரிய சிஷ்யர் கிடைப்பதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சிஷ்யம் பெரிய ஆளாக இருக்கலாம் அல்லது குரு பெரியவராக இருக்கலாம். குருவும் பெரியவர், பிரசித்தி பெற்றவர், சிஷ்யரும் மிகப்பெரியவர், பிரசித்தி பெற்றவர் அப்படின்னு பார்த்தா அது நம்ம சுதீந்திர தீர்த்தர் மட்டும்தான். இவருடைய பூர்வாசிரம பெயர் பார்த்தீங்கன்னாக்கா நாராயணாச்சார்னு பேர். இவருடைய காலம்னு பார்த்தா 1595 1623 வரை. அதாவது விபுதேந்திர மடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆக்சுவலி ராயர மடம்னு வந்தது. இப்போ ராகவேந்திரர் கொஞ்சம் பிரபலமானதுனால மந்திராலய மடம், மந்திராலயம் வந்துருச்சு. ஆக்சுவலாக கும்பகோணத்தில் தான் இருந்தது முதல்ல. விபுதேந்திர மடம்னு சொல்லுவாங்க. ஸோ விபுதேந்திர தீர்த்தருக்கு பிறகு ஜிதாமித்திரர், அதற்கு பிறகு ரகுநந்தன தீர்த்தர், அதற்கு பிறகு சுரேந்திர தீர்த்தர் வருகிறார். அதுதான் இந்த ராயர் மட பரம்பரை சொல்கிறோம் இல்லையா. இந்த ராயர் மட பரம்பரை இது விபுதேந்திர மடா அப்படிம்பாங்க. ஸோ அந்த பரம்பரையிலே சுரேந்திரர்னு ஒருத்தர் வரார். அவர் என்ன பண்ணுறாரு, மிகப்பெரிய மகான் அவர் ஒரு முறை என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துக்கு போய் ஒரு துளசி வனத்தில் உட்காந்து தியானம் பண்ணுறாரு, பூஜை பண்ணுறாரு. பண்ணிவிட்டு மானசீகமாக அந்த துளசி வனத்தில் இருக்கிற எல்லா துளசியும் கிருஷ்ணனுக்காக
அர்ப்பணம் பண்ணுறார். மானசீகமாக அர்ப்பணம் செய்து பூஜை செய்து விடுகிறார். அப்போ அந்த நேரத்தில் அங்கே வியாசராஜர் வரார். வரும்போது அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அவரும் அங்கே பூஜை பண்ணணும்னு உட்காராரு. சிஷ்யர்களை துளசி கொண்டு வர சொல்கிறார். அவர்கள் கொண்டு வந்த துளசியை பார்த்தா எல்லாருமே நிர்மாலியமாகிறது. அதாவது ஆல்ரெடி கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டதாக தெரிகிறது. அவருக்கு ஆச்சரியமாகப்படுது, என்னடா அந்த வனம் இருக்குது, ஒரு பெரிய துளசி வனம், துளசி வனம் எல்லாமாமா அர்ப்பணம் பண்ண முடியும், பூஜை பண்ண முடியும், யார் அது அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு திவ்ய திருஷ்டியில் தெரியுது என்னுடைய சுரேந்திரர் அப்படிங்கிறது. இப்போ அவரை கூப்பிட்டு அவருக்கு மரியாதை செய்கிறார். அவருக்கு இதெல்லாம் பண்ணும்போது அவர் ஒன்று கேட்குறாரு, எனக்கு இவ்வளோலாம் பண்ணினீங்க, எனக்கு ஒரு தானம் உங்ககிட்டேருந்து வேணும்னு சொல்லிட்டு வியாசராஜரை கேட்குறார். யாரே நம்ம சுரேந்திர தீர்த்தர். அப்போது வியாசராஜரும் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும், என்ன தானம் வேணும்னு கேட்குறாரு. வியாசராஜர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா 24 சன்னியாசி சிஷ்யர்கள் இருக்கிறார்கள். கேசவ தீர்த்தர், நாராயண தீர்த்தர், மாதவ தீர்த்தர், அது மாதிரி விஷ்ணு தீர்த்தரும் அது மாதிரி. அதில் விஷ்ணு தீர்த்தர் அப்படின்னு ஒரு சன்னியாசி, அவருடைய வியாசராஜருடைய சிஷ்யர், வியாசராஜரால் சந்நியாசம் கொடுக்கப்பட்டவர் விஷ்ணு தீர்த்தர்னு மிகப்பெரிய பண்டிதர், 64 கலைகளிலே வல்லவர். அவர் பார்த்துட்டு இவர் என்ன கேட்குறாரு, இவரே எங்கள் மடத்துக்கு நீங்கள் கொடுக்கணும், தானமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. வியாசராஜர் ஆச்சரியம் ஆகிடுறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் கேட்டிருக்க ஒரு பெரிய மகான் கேட்டார். சரின்னு சொல்லிட்டு அந்த விஷ்ணு தீர்த்தரை சுரேந்திரருக்கு தானமாக கொடுத்து விடுறார். எங்கே இந்த வியாசராஜ மடத்திலேருந்து ராயர் மடத்துக்கு தானம் கொடுக்கப்பட்டு விடுகிறார். அவரை இவர் தானமாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய மடத்திலே பீடாதிபதியாக்கி அவருக்கு விஜயேந்திர தீர்த்தர் அப்படிங்கிற பட்ட பெயரை கொடுக்கிறார். அவர் தான் நம்முடைய சுதீந்திர தீர்த்தருடைய பட்ட குரு, அதாவது அவருக்கு பீடம் கொடுத்த குரு விஜயேந்திர தீர்த்தர். அவரை பற்றி சொல்லவே வேண்டாம், பெரிய பெரிய மகான். அவருடைய கும்பகோணத்தில் அவருடைய பிருந்தாவனம் இருக்கிறது. 64 கலைகளிலும் வல்லவர், மிகப்பெரிய அற்புதங்களை செய்து காட்டியவர். மேக்சிமம் கிரந்தங்கள், கிட்டத்தட்ட 104 கிரந்தங்களை எழுதி புகழ் பெற்றவர். ஸோ அவருடைய சிஷ்யராக வருகிறார். ஆக்சுவலி சுரேந்திர தீர்த்தர் அவர் இவருக்கு சன்னியாசம் கொடுக்கல, விஜயேந்திர தீர்த்தர் இவருக்கு சன்னியாசம் கொடுக்கறது இல்லை. சுரேந்திர தீர்த்தர் என்ன பண்ணுறாரு, விஜயேந்திரருக்கு பட்டம் கொடுக்குறாரா, கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம மட வழியிலே வந்தவர்களுக்கும் நாம் சன்னியாசி தீட்சம் கொடுக்க வேண்டும்னு அவருக்கு ஒரு ஆசை வருது. அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த நாராயணாச்சாரியை தேர்ந்தெடுத்து அவருக்கு சன்னியாசி தீட்சை கொடுத்து அவருக்கு சுதீந்திர தீர்த்தர்னு பட்டத்தை கொடுத்துட்டு விஜயேந்திரர் சொல்கிறார், உங்களுக்கு பிறகு இவருக்கு பட்டத்தை கொடுத்து விடுங்கன்னு சொல்கிறாரு. அதேமாதிரி விஜயேந்திரருக்கு பிறகு பட்டத்திற்கு திரு சுதீந்திர தீர்த்தர் வருகிறார். இந்த விஜயேந்திர தீர்த்தரும் சுதீந்திர தீர்த்தரும் சேர்ந்து தான் ராகவேந்திரரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதுதான் சொன்னேன், ஒருவருக்கு குருவும் மிகப்பெரியவராக அமைவது, சிஷ்யரும் மிகப்பெரியவர் அமைவதுன்னா சுதீந்திர தீர்த்தருக்கு மட்டும்தான். அவருடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயேந்திர தீர்த்தர், அவ்வளோ பெரிய மகான். சிஷ்யர் யாருன்னு பார்த்தா கலியுக காமதேனு கல்பவிருக்ஷம், நமக்கெல்லாம் கேட்கும் போதெல்லாம் அள்ளி அள்ளி வழங்க கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர். அவர் தான் அடையாளம் கொண்டு அவர்களை எடுத்துக்கொள்கிறார், அவரை பட்டத்துக்கு கொண்டு வருகிறார். அதாவது விஜயேந்திர தீர்த்தருக்கு அவருடைய குருவான வியாசராஜரே மறுபடியும் அவதாரம் எடுத்து வருகிறார் என்பது தெரிந்து விடுகிறது. அவர்தான் வெங்கடநாதனாக வந்திருக்கிறார் என்பது அவருக்கு தெரிகிறது. அவர் சொல்கிறார் சுதீந்திரத்தை, இவருக்கு நீங்கள் அடுத்த பட்டத்தை கொடுங்கன்னு சொல்கிறாரு. அவரை கம்பல் பண்ணி அவருக்கு அந்த அடுத்த பட்டத்தை ராகவேந்தருக்கு கொடுக்கிறார். ஸோ அது தகைய இது நம்முடைய சுதீந்திர தீர்த்தருடைய, இவர் சர்தர்ஷனாச்சாரியா அப்படின்னு அவர் அழைப்பார்கள். அதாவது இவரும் 64 கலைகளே வல்லவர், நிறைய சாஸ்திரங்களை படித்தவர். என்ன சொல்கிறது, சாங்கியா, யோகா, நியாயா, பூர்வாமீமாம்சா, உத்ராமீமாம்சா போன்ற எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்தவங்களால தான் இவருக்கு சர்தர்ஷனாச்சாரியா அப்படிங்கிற பட்டம் இவருக்கு இருக்குது. அது இல்லாமல் ராஜமான்யர் அப்படின்னு ஒரு பட்டம் இருக்குது. எல்லா ராஜாக்களும் இவரை கொண்டாடி இவருக்கு ரத்னாபிஷேகம், சொர்ணாபிஷேகங்கள்லாம் செய்திருக்கிறார்கள். ஒரு முறை பீஜாப்பூரில் இவர் வரும்பொழுது 12 வருடங்களாக அந்த ஏரியாவில் மழையே இல்லை. 12 வருடங்களாக மழையே இல்லாத ஏரியா அது. அந்த இடத்துக்கு வரும்போது அங்கே இருக்கிற அந்த சுல்தான் என்ன பண்ணுறாரு, இவரை பார்த்து நீங்கள் எங்களுக்கு அருள் புரியணும் அப்படிங்கும்போது இவர் அவருடைய இஷ்ட தெய்வமான, அவரோட பூஜை பண்ணுறது ராமச்சந்திரமூர்த்தி, அதனாலும் அவருடைய இஷ்ட தெய்வம் பார்த்திங்கன்னா கருடகமன லக்ஷ்மி நாராயணா. அவரை தியானித்து பூஜை செய்யும் பொழுது அங்கு 3 நாட்கள் இடைவிடாது மழை பெய்து அந்த இடம் சுபிஷம் அடைகிறது. அப்போ அவர்கிட்ட கணஷாமான்னு ஒரு மந்திரி இருக்கிறார். அந்த மந்திரிகிட்ட சொல்கிறார் அவர், நீங்கள் இவருடைய சிஷினாகங்கள் அப்படின்னு அந்த சுல்தான் சொல்கிறான். அவர் சொல்கிறார், இவர் ஏதோ மழை வர வச்சுட்டாரு, இவர் வந்தனால தான் மழை வந்ததா இல்லை தானாக வந்ததா எனக்கு தெரியல, சந்தேகமாக தான் இருக்குது. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதை அவர் பண்ணி காட்டினார்னாக்கா அவரை நான் பெரிய மகானாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, இந்த சுட்டரிக்கிற வெயில் போயிட்டுருக்கு இப்போது, இந்த நேரத்தில் மற்ற மத்தியான நேரத்தில் இவர் இந்த சூரியனை ஒரு க்ஷணம் மறைய செய்து விட்டார்னா போதும், நான்
இதை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ என்ன கணேஷாமரே, உங்கள் பெயருக்கு பொருத்தமான செயல் நான் செய்யவில்லை என்று என்ன வருத்தப்படுகிறீரான்னு கேட்குறாரு. அவருக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவருக்கு ஏன் இந்த மாதிரி கேட்குறாரு, பெயருக்கு பொருத்தமா என்னது இது, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆனால் நீங்கள் இதை பண்ணிக்காகணும்னு கேட்குறாரு. அவரும் அடுத்த நாள் 12 மணிக்கு வர சொல்லி தன்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த கருட கமன லட்சுமி நாராயணனை துதித்து ஒரு க்ஷணம் அந்த சூரியனை மறைய செய்து விடுகிறார். மறைய செய்து மீண்டும் உதிக்க வைக்கிறார். அதை பார்த்து அந்த கணேஷாம் அப்படியே அசந்து போயிடுறாரு. போயிட்டு ஒரு பாதார விதங்களே விழுகிறார். அப்போ தான் சொல்கிறார், உங்கள் பேருக்கு பொருத்தமான சொல்ல புரியலையா உங்களுக்கு? கணேஷாம்னா யார்? அந்த கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் என்ன செய்தான்? ஜெயத்ரதனை அழிப்பதற்காக ஒரு கணம் அந்த சூரியனை மறைத்தான் இல்லையா, அந்த வேலையை செய்ய சொன்னீர்களே, அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அத்தகைய ஒரு மகிமை வாய்ந்தவர் நம்முடைய சுதீந்தர் தீர்த்தர். இவருடைய பிருந்தாவனம் நவபிருந்தாவனத்தில் இருக்கிறது. இவர் தான் கடைசி, அது வரைக்கும் அஷ்டபிருந்தாவனமாக இருந்தது. சுதீந்தர் தீர்த்தர் பிருந்தாவனத்தை ராகவேந்திரர் அங்கே அமைத்த பிறகு அது நவபிருந்தாவனமாக மாறுகிறது. இன்றளவும் அது நவபிருந்தாவனமாக தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் நமக்கு கிடைத்தது மிகவும் குறைவு. ஆபஸ்தம்ப ஷில்ப சூத்ர தீபா அப்படிங்கிற ஒரு அருமையான நூல் ஒன்று கிடச்சிருக்கு. சாமானுஜ சக்தி நிர்ணயான்னு ஒரு புத்தகம் இருக்கிறது, ஒரு கிரந்தம் கிடைத்திருக்கிறது. இப்போ தர்க்க தாண்டவ வியாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வியாசராஜருடைய தர்க்க தாண்டவத்துக்கு வியாக்கியானம் எழுதினது அது இருக்கிறது. அதே மாதிரி பாகவதத்தில் ஏகாதச ஸ்கந்தத்திற்கு அது ரொம்பவும் டஃப்பானது. அங்கே தான் கிருஷ்ணனுடைய உபதேசம் வருகிறது. அந்த ஸ்கந்தத்திற்கு இவர் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். துதிய ஸ்கந்தத்திற்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். இது போன்ற அப்புறம் நாடகங்கள்லாம் எழுதியிருக்கிறார். இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறார் அவர். சிலதெல்லாம் நமக்கு கிடைக்காமல் போய்விடுறது. அத்தகைய சுதீந்திரருடைய ஆராதனை வருகிறது. அவரை போற்றி தான் இந்த தடவை இந்த பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ நாம் என்ன பண்ணலாம்னாக்கா, நம்முடைய வித்வான் திரு தேவநாதன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ திரு தேவநாதன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். சுதீந்திர குருராய சாது பக்தி வர பிரிய சுதீந்திர குருராய சாது பக்தி வர பிரிய சுதீந்திர குருராய சுதீந்திர குருராய சாது பக்தி வர பிரிய சுதீந்திர குருராய சாது பக்தி வர பிரிய மோத மதாம்புதி சுதாகரனே பூர்ண மோத மதாம்புதி சுதாகரனே பூர்ண சுதேயனுடி சுநின்ன பதாப்ஜ குந்தேப சுதீந்திர குருராய சாது பக்தி வர பிரிய விஜய சாரதி பிரியனே விஜய சாரதி பிரியனே ஆதி கஜகஹ்வர நிலையனே விஜய சாரதி பிரியனே ஆதி கஜகஹ்வர நிலையனே அஜேய விஜயேந்திர நிஜ புத்ரயதீவர சுதீந்திர குருராய சாது பக்தி வர பிரிய பக்தி சிரோமணியே பக்தி சிரோமணியே பூர்வோக்த வரித்த ದೊರೆಯೇ பக்தி சிரோமணியே பூர்வோக்த வரித்த ದೊರೆಯೇ ಯುಕ್ತಿಯಿಲ್ಲಲಿ ಪಾಡುವ சக்தி அரித்தித்திய சுதீந்திர குருராய சாது பக்தி வர பிரிய தீர விட்டல பிரியனே
ಧೀರ ವಿಠಲ ಪ್ರಿಯನೇ ಗುರು ಯೋಗೀಂದ್ರರ ತಾತನೆ ಧೀರ ವಿಠಲ ಪ್ರಿಯನೇ ಗುರು ಯೋಗೀಂದ್ರರ ತಾತನೆ ಸಾರಿದೆ ನಿಮ್ಮಡಿ ಪೋರೆ ಹೇ ಸಾರಿದೆ ನಿಮ್ಮಡಿ ಪೋರೆ ಗುರು ರಾಘವೇಂದ್ರರ ವಂದ್ಯ ಸಾರಿದೆ ನಿಮ್ಮಡಿ ಪೋರೆ ಗುರು ರಾಘವೇಂದ್ರರ ವಂದ್ಯ ಸುಧೀಂದ್ರ ಗುರುರಾಯ ಸಾಧು ಭಕ್ತಿ ವರಪ್ರಿಯ ಸುಧೀಂದ್ರ ಗುರುರಾಯ ಸಾಧು ಭಕ್ತಿ ವರಪ್ರಿಯ ಸುಧೀಂದ್ರ ಗುರುರಾಯ ಸಾಧು பக்தி வரப்பிரிய. ஒன்றும் சொல்லவே வேண்டாம். நம்முடைய வித்வான் தேவநாதன் அவர்கள் அருமையாக இந்த பாடலை பாடியிருக்காரு. எப்படி இசையமைச்சு எல்லாம் ரொம்ப அட்டகாசமாக பாடியிருக்காரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மேன்மேலும் இதுபோல் நமக்கு நம்முடைய சேனலுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பாடலுடைய பல்லவி அனுபல்லவிக்கு போவோம். சுதீந்திர குருராயா சாது பக்தி வரப்பிரியா. சாது பக்தி வரப்பிரிய சுதீந்திர குருராயா அப்படிங்கிறார். சாதுக்களுக்கு வரத்தை அள்ளித் தருகின்ற என்னுடைய குருவான சுதீந்திர தீர்த்தரே அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். மோத மதாம்புதி சுதாகரனே. மோதனா என்ன? சந்தோஷம். இன்னொன்று என்னது? ஆனந்தம். ஆனந்த மதம். ஆனந்த மதம்னா யாரு? ஆனந்த தீர்த்தருடைய மதம். ஆனந்த தீர்த்தருடைய மதம் என்னது? துவைத்த மதம். இந்த துவைத்த மதாம்புதி, இந்த துவைத்த மதம் என்ற கடலுக்கு சந்திரனாக, பூர்ண சந்திரனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சுதீந்திர தீர்த்தரே, சுதேயனெனிசி நின்ன பாதாம்புஜ கொந்திப்பே. உன்னுடைய பாத கமலங்களை நான் சேர்ந்துவேன். உன் பாத கமலங்களுக்கு நான் பூர்ணனே, உன்னுடைய பாத கமலங்களுக்கு நான் அடிபணிகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த அனுபல்வியோட அர்த்தம். இப்போ முதல் சரணத்துக்கு போவோம். விஜயசாரதி பிரியனே ஆதி கஜகவர நிலையனே. விஜயசாரதி அப்படின்னா யாரு? விஜயன்னா யாரு? பார்த்தன். பார்த்தனுடைய சாரதி பிரியனே, அந்த ஹரியினுடைய பிரியனே, ஆதி கஜகஹ்வர நிலையனே அப்படின்னு அர்த்தம். நவபிருந்தாவனத்தை குறிப்பிடுகிறார். நவபிருந்தாவனத்திலே பிருந்தாவனத்தை கொண்டிருக்கின்ற சுதீந்திர தீர்த்தரே, அஜேய விஜயேந்திர நிஜபுத்திர யதிவரா. யதிவரனே, எப்பொழுதுமே தோல்வியே காணாத, அஜயனாக்கா தோல்வியே காணாத விஜயேந்திர தீர்த்தர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய நிஜமான புத்திரனே. புத்திரனா அர்த்தம் அவருடைய சிஷ்யனே அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த இடத்துல இந்த சரணத்துக்கான அர்த்தம். இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். பக்த சிரோமணியே. பக்த சிரோமணியே பூர்வோக்தரித்த துரையே. எல்லா ஞானங்களையும், பூர்வோக்தமான ஞானங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையா, வேதம், சாஸ்திரம், பாகவதம் எல்லாவற்றையும் அறிந்த துரையே, யுக்தி இந்தலி பாடுவ சக்திய அரிதித்திகா. அந்த பரமாத்மனுடைய மகிமையை, இந்த பூர்வோக்தத்தை அறிந்து கொண்டு, அந்த உங்களுடைய சக்தியினால் அறிந்து கொண்டு, யுக்தியுடன் அதை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய சக்தியை படைத்த சுதீந்திரரே அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாடலுடைய கடைசி சரணத்துக்கு வரும். அங்கே தீர விட்டலா அப்படிங்கிற அவருடைய எங்கேயத்தை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார். தீர விட்டல பிரியனே. தீர விட்டலாங்கிறது யாரு? அந்த ஸ்ரீஹரி தான். அவனுடைய பிரியமான, அவனுடைய பிரியனே, அந்த ஹரியின் பிரியனான சுதீந்திரரே, குரு யோகீந்திர தாத்தனே. அதாவது இவர் ராகவேந்திரருக்கு அப்பா மாதிரி இல்லையா, வரப்புத்திர, சுதீந்திர வரப்புத்திரான்னு சொல்றான் இல்லையா, அவருக்கு வரப்புத்திரா அப்படின்னு சொல்றது யாரு? யோகீந்திர தீர்த்தர். அதனால யோகீந்திர தீர்த்தருக்கு இவருக்கு தாத்தா ஆகிறார். அதனாலதான் குரு யோகீந்திர தாத்தனே அப்படின்றாரு. சாரிதே நிம்மடி, உங்களுடைய அடிகளை நான் வணங்கினேன், அதற்கே நான் அடிபணிந்தேன். பொறே
குரு ராகவேந்திர வந்தியா, அந்த குரு ராகவேந்திரனால் வணங்கப்படுகின்ற என்னுடைய சுதீந்திர தீர்த்தரே, உங்களுடைய அடியை நான் பணிகின்றேன், என்னை காப்பாற்றுவீராக அப்படின்னு கேட்டுக்கிறார். இதுதான் இந்த பாடலுடைய கடைசி தனத்துக்கான அர்த்தம். இந்த சுதீந்திர தீர்த்தர் இன்னைக்கு ஆராதனை என்று நம்முடைய ராகவேந்தருடைய குருவான அந்த சுதீந்திர தீர்த்தரை வணங்கி இந்த பாடலை பாடி அவருடைய அருளை பெறுவோமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம்.